ஜிப்பா போட்டாலும் ஆசை வருதான் சிஸ்டர். நீங்க மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்கும் உடையை சொல்றீங்க. அப்படி சொல்லாதீங்க ப்ளீஸ் என்று சொல்லி இந்த பிரிஸ்லி வனத்ராஜ் அப்படிங்கிற ஒரு நபர் ஒரு பெண்ணுக்கு கமெண்ட் போட்டிருக்கார். இந்த பிரிஸ்லி வனத்ராஜ் என்கின்ற இந்த நபர் தன்னை ஒரு பெரிய யோக்கியனாக காண்பித்துக் கொண்டு நல்ல முறையிலே சேலை அணிந்திருந்த ஒரு பெண்ணை பார்த்து, ஒரு பாஸ்டருக்கு இதை பார்த்து மூடு வந்தது, ஆகவே இப்படி கூட அணியக்கூடாது என்பதாக பேசியிருந்தார். இப்ப அனிதா கிங்ஸ்லி அக்கா அவங்களுக்கு ஒரு 50 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் பாஸ்டர். நான் பயோடேட்டாலாம் தேடுறது இல்லை. இப்போ அந்த அப்புறம் போகிறவர் போலன்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டு இன்னும் ஒரு சில பாட்டு அவங்க பாட்டை பார்த்துட்டு ஒரு பாஸ்டர், ஒரு 40 வயசு இருக்கிற பாஸ்டர் சொன்னாரு, என்கிட்ட பர்சனலா பேசினாரு, எனக்கு கொஞ்சம் அவங்கள பார்க்கும்போது உள்ள என்னமோ டிஸ்டர்ப் ஆகுது பிரதர்ன்னு. ஒரு பாஸ்டர் கண்ணில் பிரச்சனையா அல்லது அந்த சகோதரி இடத்துல பிரச்சனையா? ஒன்றும் இல்லை பாஸ்டர், இதுக்கு என்ன பதில் சொல்லலாம்னா, மிளகா பொடி எடுத்து கண்ணில் போட்டு கண்ணில் எரிச்சல் இருக்கா மிளகா பொடியில எரிச்சல் இருக்கான்னு கேட்குற மாதிரி இருக்கு. இல்லை, அவங்க கட்டிக்கிட்டு வர்ற சேலை சிங்கிள் ஃபிளீட் சேலை என் கண்ணுக்கு இடரெல்லாம் இருக்குன்ற. வேறு ஏதோ ஒரு பாஸ்டர் ஒன்றும் கிடையாது, இவனுக்கு தான் பொது வழியிலே ஒரு பெண்ணை குறித்து எப்படி பேச வேண்டும் என்கின்ற நாகரிகம் தெரியாத நபராக இருக்கிறார். சரி, இவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? சாரி எல்லாம் இப்படி உடுக்கக்கூடாது, மாறாக இந்த மாதிரி தான் சாரி உடுக்க வேண்டும் என்பதாக இவன் சொல்லுகிறான். அவங்க கட்டிக்கிட்டு வர்ற சேலை சிங்கிள் ஃபிளீட் சேலை என் கண்ணுக்கு இடரெல்லாம் இருக்குன்ற ஒரு ஊழியக்காரி. நான் பார்த்தது எங்க அம்மா சாரால் நோரேஜி அம்மா, வயலட் ஆரோன் அம்மா. பெண்கள் இனிமேல் எப்படி சாரி உடுக்க வேண்டும், எந்த உடை உடுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த பிரிஸ்லி வனத்ராஜிடம் அனுமதி பெற்று தான் சாரி உடுக்க முடியும். காரணம், இந்த மாதிரி சாரி உடுத்தால் தவறு, இந்த மாதிரி சாரி உடுத்தால் தவறு, இந்த மாதிரி சாரி உடுத்தால் தான் சரி என்பதாக பிரிஸ்லி வனத்ராஜ் சொல்லுகிறார். எங்க அம்மா சாரால் நோரேஜி அம்மா அவர்கள் இந்த மாதிரி தான் உடை உடுத்தி இருந்தார்கள். அப்போ இதே மாதிரி தான் உடை உடுத்த வேண்டும். வயலட் ஆரோன் அம்மா இப்படித்தான் சாரி உடுத்திருந்தார்கள், ஆகவே இதே போல் உடுக்க வேண்டும் என்பதாக இவன் சொல்லுகிறான். சரி, பெண்களுக்கு நீங்கள் இப்படித்தான் உடை அணிய வேண்டும், உங்களுக்கு விருப்பமானபடி நீங்கள் உடை அணிந்தால் நான் அதை பார்க்கும்போது எனக்கு காம எண்ணம் வரும். இவன் தனக்கு என்று சொல்லாமல் வேறொரு பாஸ்டர் என்று சொல்லுவான் என்று சொல்லுகிறான் அல்லவா? அப்போ இவன் எந்த அளவிற்கு யோக்கியமாக உடை அணிந்திருக்க வேண்டும்? இவன் அப்படி அணிகிறானா? இல்லை. இவன் ஒரு மேடையிலே போய் நிற்பான் என்றால் வெள்ளை சட்டை போட்டிருப்பான், ஆனால் டிரான்ஸ்பரண்ட் சட்டை தான் போட்டிருப்பான். இதை குறித்து ஒரு பெண் அவனிடத்துல கமெண்ட் பண்ணி இருக்கிறது. சற்று தச்சு போட்டதா இல்ல உடம்போட வச்சு தச்சதா? இவ்வளவு பேச தெரியுதில்ல, முதல்ல உங்க கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்துட்டு பிறர் கண்களில் இருக்கிற துரும்பை எடுங்கள் என்பதாக சொல்லி இருக்கிறது. நியாயம் தானே? இவன் பெண்கள் உடை அணிகிற விஷயத்துல இந்த அளவிற்கு இருக்க வேண்டும், சாரால் நவ்ரோஜி போலத்தான் முழுசும் போத்திக்கிட்டு உடை அணிய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான் அல்லவா? அப்போ இவனும் பழைய மாடல் ஸ்டைல்லே இவன் சொல்வதை போல வேண்டும் என்றால், எங்க ஐயா சாம் சுந்தரம் போல ஜிப்பா அணிந்த வேண்டும், எங்க ஐயா தாமஸ் ராஜ் போல ஜிப்பா தானே அணிந்திருக்க வேண்டும். இவன் மட்டும் எதுக்கு தன்னுடைய உடம்பை காண்பிக்கத்தக்கதாக டைட்டான உடை அணிந்து நிற்கிறான்? இதை அந்த பெண் கேட்டபோது என்ன செய்திருக்க வேண்டும்? இவனுடைய கொள்கைப்படி, ஆமா, நான் பெண்களிடத்திலே சாரால் நவ்ரோஜி போல உடையணிய சொன்னேன், வயலட் ஆரோன் போல உடையணிய சொன்னேன், அப்படினால் நானும் அந்த பழைய காலத்து ஆட்களை போல ஜிப்பா தான் அணிய வேண்டும் என்பதாக ஒத்திருக்க வேண்டும். அப்படித்தானே? இவன் என்ன சொல்லுகிறான் பாருங்கள். ஓசி சட் அட்ரஸ் அனுப்புறேன், பெரிய சட்டையா 4 எடுத்து அனுப்புங்க, அதாவது நீங்க 4 சட்டை எனக்கு எடுத்து தாங்க அப்படின்னு இவன் சொல்லுகிறான். அப்போ இவன் பெண்கள் மீது பெண்கள் போட்டிருக்கிற உடையை வைத்து குற்றம் சாட்டுகிறவனாக இருக்கிறான். ஆனால் நீ சொல்லுகிறதற்கேற்ப நீ ஒழுங்காக உடை அணிந்து கொள் என்று சொன்னால், நீ எனக்கு ஓசியில 4 ட்ரெஸ் எடுத்து அனுப்பு அப்படின்னா நான் போடுறேன் அப்படி என்பதாக சொல்லுகிறான். இன்னொரு பெண் இவனுக்கு கமெண்ட் போட்டிருக்கிறது, பாஸ்டர் நீங்க ஜிப்பா போடுங்க, எதுக்கு ஃபிட்டு ஷர்ட்டு பென்சில் பேண்ட் போடுறீங்க, அது உங்களுடைய உடம்பை வெளியில காட்டுகிறதாக இருக்கிறது. என்ன கேர்கட் பாஸ்டர், சினிமா ஹீரோ மாதிரி உங்களை பார்க்கிற எல்லா இளம் பெண்களுக்கும் ஆசை வருதே. அதாவது இவன் அப்படித்தான் சொன்னான், 40 வயது பாஸ்டர் இவனைத்தான் சொல்லுகிறான். அந்த சிங்கிள் பிளேட் போட்டிருக்கிற அந்த பெண்ணை பார்த்து ஆசை வருகிறது, காமம் வருகிறது என்பதாக சொன்னான் அல்லவா? ஆகவே அவர்கள் சாரால் நவ்ரோஜி போல உடை அணிய வேண்டும் என்று சொன்னான் அல்லவா? அப்படியானால் இவனும் நல்ல டைட்டாக சர்ட் போட்டுக்கிறான், பென்சில் பிட் போல பேண்ட் போடுகிறான். உன்னை பார்த்தா இளம் பெண்களுக்கு ஆசை வருதே, நீ இதுக்கு பதிலாக ஜிப்பா போடு என்பதாக பெண் சொல்லி இருக்கிறது. நியாயம்தானே? இவனுடைய கொள்கைக்கு ஏற்ப அது நியாயம்தானே? பெண்கள் இப்படி உடை அணிய வேண்டும் என்று இவன் எதிர்பார்ப்பான் என்று சொன்னால், ஆண்களும் இப்படித்தான் உடை அணிய வேண்டும் என்று ஒரு பெண் எதிர்பார்ப்பது என்ன தவறு இருக்கிறது? நீ இப்படி உடை அணிந்தால் எனக்கும் இடர் இருக்கிறது என்று ஒரு பெண் சொல்லலாம் அல்லவா? ஒரு பெண் இப்படி உடை அணிந்தால் எனக்கு இடர் இருக்கிறது என்று சொல்லி இவன் சொல்ல முடியும் என்றால், இவன் இப்படி உடை அணிகிறான் எனக்கு இடர் இருக்கிறது என்று சொல்லி பெண்களும் சொல்லலாமே.
அப்ப இவனை இழுத்து போர்த்தி கொண்டு ஜிப்பா தானே போட்டுக் கொண்டிருக்க வேண்டும். அதுக்கு இவன் என்ன பதில் கொடுத்தான் தெரியுமா? ஜிப்பா போட்டாலும் ஆசை வருதான் சிஸ்டர், நீங்க மற்றவங்களுக்கு இடர் உண்டாக்கும் உடை போட சொல்றீங்க, அப்படி சொல்லாதீங்க ப்ளீஸ் என்று சொல்லுகிறார். அதாவது ஜிப்பா போட்டாலும் ஆசை வருதான், அதனால நான் ஜிப்பா போட மாட்டேன், நீங்க மற்றவங்களுக்கு இடர் உண்டாக்குகிற ஜிப்பா போட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுகிறார். இப்போ இதே கேள்வி தானே இவனிடத்துல கேட்க வேண்டும். இவன் என்ன சொல்லுகிறான்? சாரி போட்டால் எனக்கு ஆசை வருது, சாரா நௌரோஜி போல ஆடை அணி, வயலட் ஆரோன் போல ஆடை அணி என்பதாக சொல்லுகிறான் அல்லவா? இதே போல சொல்லலாம் அல்லவா? வயலட் ஆரோன் போல அணிந்தாலும் ஆசை வருது பிரிஸ்லி, சாரா நௌரோஜி போல அணிந்தாலும் ஆசை வருது பிரிஸ்லி, நீ என்ன மற்றவங்களுக்கு இடல் உண்டாக்கும்படியா இப்படி சொல்ற அப்படின்னு கேட்கலாமா? கிறுக்கு பையனவன் என்ன பேச வேண்டும் என்றே தெரியாமல் பெண்களிடத்திலே போய் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறான். தான் செய்த தவறை ஒத்துக்க மனமில்லாமல் கிறுக்குத்தனமாக பேசிக் கொண்டிருக்கிறான். பெண்கள் இவனுடைய தவறை சுட்டிக்காட்டும் விதமாக பேசுகிறார்கள், புரிந்து கொள்வான் என்று சொல்லி. ஆனால் அந்த பெண்களை மடக்குவதாக பெரிய யோக்கியன் போல பேசிக் கொண்டிருக்கிறான். இவன் பெண்கள் இந்த அளவுக்கு தான் ஆடை அணிய வேண்டும் என்று இவன் எதிர்பார்ப்பான் என்று சொன்னால், இவனும் இந்த அளவுக்கு தான் ஆடை அணிய வேண்டும் என்று ஒரு பெண் எதிர்பார்ப்பதில் என்ன தவறு இருக்கிறது? அப்போ பெண்களுக்கு மட்டும் இல்ல, நீ நான் சொல்லுகிற மாதிரி தான் ஆடை அணிய வேண்டும், சாரலோரோஜி போல வயலட்டாரன் போல ஆடை அணிய வேண்டும், மற்றபடி இந்த மாதிரி சாரியோ இந்த மாதிரி சாரியோ போடக்கூடாது என்று இவன் சொல்லுவான் என்று சொன்னால், இவன் மட்டும் தன்னுடைய உடம்பை மார்பை வெளியே திருத்தி கொண்டு காண்பிப்பதற்கு ஏதுவாக டைட்டான சட்டை போடுவான். அது தப்பில்லை. அதை ஒரு பெண் இப்படி போடாதே என்று சொன்னால் அதை கிண்டல் பண்ணி நக்கல் அடிப்பான. இவர்கள் கள்ளர்கள். எப்படி ஜான் ஜப்ராஜ், ஜஸ்டின் போன்றவர்கள் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று சொல்லி மக்களை அட்ராக்ட் பண்ணும் விதமாக நடந்து கொள்ளுகிறார்கள், அது தவறு. இவர்களும் நாங்கள் சொல்லுகிறபடிதான் வாழ வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி இவர்களுடைய கட்டுப்பாட்டை மக்களிடத்தில் திணிக்கிறார்கள் அல்லவா? இதுவும் ஒரு அயோக்கியத்தனம். இவர்கள் சொல்லுகிறதை இவர்களை பின்பற்ற மாட்டார்கள். உதாரணத்துக்கு இவன் சொல்லுகிறதை இவன் பின்பற்ற வேண்டும் என்றால் இவன் ஜிப்பா தான் போட்டிருக்க வேண்டும். காரணம் இவன் பெண்களிடத்திலே சொல்லுகிறது என்னது? அந்த காலத்து ஆடை. அந்த காலத்திலே 80s 90s வாழ்ந்த பெண்கள் எப்படி ஆடை அணிந்தாலோ அதே போலதான் இன்றைக்கு அணிய வேண்டும் என்று சொல்லுகிறான். அப்படி இவனும் அதே 80s 90s ஆடை அணிந்தவர்களை போலத்தான் இவன் ஆடை அணிய வேண்டும். இவன் அப்படி அணிகிறானா? இல்லை. பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் இந்த ஆடை தான் அணிய வேண்டும், இந்த ஆடை தான் அணியக்கூடாது என்றெல்லாம் கிடையாது. எந்த ஆடை அணிந்தாலும் மற்றவர்கள் என்னுடைய உடலை பார்த்து கவர்ந்தெழுக்கப்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் அணியக்கூடாது. மற்றபடி எந்த ஆடை வேண்டுமானாலும் அணியலாம். இந்த ஆடை அணிந்தால் சரி, இந்த ஆடை அணிந்தால் தவறு என்று கிடையாது. இந்த ஆடையாகட்டும் இந்த ஆடையாகட்டும் எப்படி அணிகிறோம் என்கிறதிலே தான் இருக்கிறது. உதாரணத்துக்கு பேண்ட் ஷர்ட் போடுகிறது அல்லது டி ஷர்ட் போடுகிறது எதுவானாலும் சரிதான். ஆனால் எப்படி போடுகிறோம் என்கிறதிலே தான் தவறு இருக்கிறது. பேண்ட் ஷர்ட்டை போடுவது சரி, டி ஷர்ட் போடுவது தவறு என்று சொல்ல மாட்டேன் நான். காரணம், பேண்ட் சட்டை ஆனாலும் சரி இப்படி போடுவதற்கு பதில் இப்படி போட்டால் அது தவறு. டி ஷர்ட் ஆனாலும் சரி இப்படி போடுவதற்கு பதில் இப்படி போட்டால் அதுவும் சரிதான். அதே போலத்தான் பெண்களுக்கு ஆடைகள். எந்த ஆடை போடுகிறோம் என்கிறது அல்ல, எப்படி போடுகிறோம் என்கிறது தான். காலம் கடக்க கடக்க ஆடைகள் மாறும், ஆடைகளுடைய வடிவங்கள் மாறும். ஆனால் நாம் எப்படி மாறினாலும் நமக்கு தகுதியுள்ள வஸ்திரம் அணிய வேண்டும், அவ்வளவுதான். ஆடையுடைய முக்கிய நோக்கம் நம்முடைய உடல் மறைப்பது, உடலை காட்டுவதல்ல, உடலை மறைப்பது. அதுதானே தவிர தகுதியான உடை என்பது வெறும் கவர்ச்சி போன்ற காரியங்களோடு மட்டும் தொடர்புடையதில்லை. அதில் பல விஷயங்கள் இருக்கிறது. நான் என்னுடைய ஆடம்பரத்தை காண்பிப்பதற்காக உடை உடுக்கிறேனா என்கிற விஷயமும் இருக்கிறது. எல்லாவித மக்களோடும் என்னை அடையாளப்படுத்திக் கொள்ளத்தக்க விதமாக எளிய ஆடைகளை அணிகிறேனா, அல்லது நான் ஒரு பந்தா காண்பிப்பதற்காக ஆடம்பர ஆடை அணிகிறேனா என்கிறதை வைத்தும் அது ஸ்தவத்துக்கு ஏற்ற தகுதியா இல்லையா என்கிறது இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்திலிருந்து விடுதலை பெற தகுதியுள்ளவர்களாக மாற முடியும். மற்றபடி இதே போன்ற நபர்கள் பெண்கள் எப்படியே உடை அணிந்தாலும் இவர்களுடைய தவறு, இவர்களுடைய இச்சையை மறைப்பதற்காக, தங்களுடைய தவறுகளை மறைப்பதற்காக பெண்கள் மீது பழி போடுகிறவர்களாக மட்டுமே இருப்பார்கள். இந்த மாதிரி அயோக்கியர்களிடத்திலே நீங்கள் கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.